பிரியமானவர்களே, இப்போ கூட நம்மளோட வாழ்க்கையில் எங்கே பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கா உங்கள் வாழ்க்கையில்? அதாவது வெளில ஃபைனான்ஸ் விஷயத்தை எடுத்தால் அது ஒரு பிரச்சனை, பிள்ளைங்க விஷயத்தை எடுத்தால் அதுவும் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையும் பாடுகளுமா இருக்கா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்படி நம்முடைய சுற்றிலும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரே சுற்றிலும் புயல் அடிக்கிற மாதிரி ஒரு அனுபவமாக இருக்கும். அப்படித்தானங்க? ஆனால் ஏசப்பா பார்த்தீங்கன்னா அதுலேருந்து விடுவிக்க நமக்கு வல்லவராக இருக்காராங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்கள் எல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். நோவா வந்து பேழையில் போனாராங்க. அவரை சுற்றிலும் என்னன்னா ஒரே சவுண்டாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆண்டவர் அந்த பேழையில் போகும்போது அங்கே பெரிய ஒரு ஜல பிரளயம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த ஜல பிரளயத்தினால எப்படி பாருங்களேன், கடலில் போகும்போது ஒரு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு சவுண்டு. அது போக பெரிய மழை பெஞ்சிச்சு, அப்படி தான் நாங்கள் தண்டரு அந்த சவுண்டு அதிகமாக இருந்துச்சு. மேலே மதகுகள்னால் உடஞ்சிச்சான், இப்போ தண்ணி விழுகிற சவுண்டு, அப்படியே சுற்றிலும் அவனுக்கு சவுண்டு. உள்ளே வந்தாலும் அனிமல்ஸுகளும் சவுண்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் எல்லா சவுண்டும் ஒரு நேரம் நின்றுச்சுங்க. எப்போ தெரியுங்களா? கடவுள் வந்து நோவாவை நினைத்தருளினாராம். நினைத்த உடனே அவர் என்ன செய்தா, ஒரு காற்றை வந்து அங்கே வந்து அனுப்புனாராங்க. அப்போ இந்த மழை தண்ணி அம்புட்டு நின்றுச்சாங்க. அப்படியே பயங்கர ஒரு சைலண்ட் வந்துச்சாங்க. அது மாதிரி தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கொடுப்போங்க. அவர் நம்மளை நினைக்கணும்னு நம்ம சொல்லுவாங்க. ஏசப்பா, இந்த பிரச்சனை எங்களை விடுவிக்கும்படியா சிலுவையில் நீர் எங்களுக்காக செய்து முடித்ததை நினைத்தருளும்னு சொல்லுவோங்க. நிச்சயம் நம்மளும் இந்த ஒரு பெரிய போராட்டங்கள் நம்மளை சுற்றி இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியே வருவோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூ.